சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. சுமார் 1.5 கிலோ தங்கம் 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் தலைமறைவாகிவிட்ட அடகு கடை உரிமையாளரை கண்டுபிடித்து தங்களது நகைகள் பணத்தை மீட்டுத் தர கோரி தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சபாபதி என்பவர் சுமார் 20 வருடங்களாக நடத்தி வந்த நியூ சூப்பர் பேங்கர்ஸ் அடகு கடையும் அவரது வீடும் ஒரு வார காலமாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் செல்போனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என மனு அளிக்க வந்தவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். ஒவ்வொரு கூடையா போட்டு சேர்த்து மருமவா வீட்டு வேலை செஞ்சு ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சாங்க. நகை பணத்தை பற்றி ரொம்ப மோசடி பண்ணிட்டாங்க சார். நம்ப வச்சு கருத்தாங்க. இங்கே நாங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கூடை போட்டி எடுத்து நாங்கள் தாராசுவரத்தில் வியாபாரம் பண்ணி நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு 1 கிராம் 2 கிராம்னு நகை சேர்த்து அது பிள்ளை படிப்புக்காக கொண்டு போய் பொஸ்க்குன்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க் அரைச்சேன்ட்டு நம்பிக்கையாக நாங்கள் வச்சோம். இவ்வளோ மோசடி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அழைச்சி போனால் குளுக்கோஸ் போடணும், அது ரத்தம் இல்லைன்றாங்க. அதுக்காக நாங்கள் போய் நகை அடகு வச்சோம். அமைய சமயத்துக்கு பக்கத்தில் பேங்காக இருக்கேன்ட்டு. நான் வீட்டு வேலைக்கு போகிறேங்க சார். இங்கேருந்து ராஜகிரி போகிறேன் 50 கிலோமீட்டர். சூப்பர் பேங்குன்ட்டு பக்கத்தில் அடகு பேங்கு, அடகு கிடையாது. நான் நம்பிக்கையாக ஒரு 20 வருஷமா இருந்துச்சு அந்த பேங்க். எங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி பழக்க வழக்கம் நான் நல்ல மாலி அப்படின்னு நினச்சி பக்கத்துலேயே இருக்கேன்னு தாங்க நாங்கள் நம்பி வச்சோம். இவ்வளோ மோசடி பண்ணுவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. போய்க்கு 6 மாதமா நாங்கள் போய் கேட்டுக்கிட்டு தான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். எங்களுக்கு நகை வேணும், எங்களுக்கு இப்போ பணம் வேணும், நாங்கள் வைக்கணும் போகணும், நீங்கள் நகையை கொடுங்கன்னா தரோம் இன்னும் 2 மாதம் ஆகட்டும் 3 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 6 மாதமாகவே எங்களை இழுக்கரிச்சு இப்போ எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலங்க சார். ரொம்ப பதட்டமாக இருக்கு. பேங்கே இருக்கிறது இல்லை. இப்போ எப்போ போனாலும் பேங்க் பூட்டியே தான் இருக்கு. வீட்டுக்கும் போய் அலைஞ்சு பார்த்துட்டோம், வீட்லேயும் பூட்டி தான் இருக்கு. யாருமே ஒரு மூச்சே விட மாட்டேங்கிறாங்க. நகை பணத்தை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, நகையும் வாங்கிக்கிட்டாங்க, கொடுக்கல. இதுக்கு என்னதான் உங்களுக்கு நீங்க தான் இதெல்லாம் மஞ்சுளா. நாங்க கீழவாசல்ல முள்ளுக்கார தெருவில் வந்து சூப்பர் பேங்க்னு ஒன்று அடகு கடை இயங்கியிருக்கு. அங்கே உள்ள முள்ளுக்கார தெரு மக்கள் வந்து அப்பப்போ பணம் முடக்கி வந்து நகை அடை வச்சு திருப்பிக்கிட்டு கடந்த 20 வருஷமாக வரவு பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ பாதி பேர்கிட்ட பணம் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி முழு பணமும் அடகு பணத்தை வாங்கிக்கிட்டு நகையை தரேன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா கடையை மொத்தமாக இழுத்து மூட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க நகையை அடகு வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ தங்கமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் சில பேர்ட்டு 50,000 1 லட்சம் பணம் ஆகிருக்காங்க. இவங்களை வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். லைசன்ஸ் கடன் சொல்லி தான் இவங்க நம்பி பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.